Dear students, in this video we have to see the topic representation of data using bar graph. Bar graph யூஸ் பண்ணி டேட்டாவை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் பிக்டோகிராஃபை யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். திஸ் கிளாஸ் we have to see bar graph using bar graph. Okay. Raghavi's father is a mobile shop owner. ராகவியோட ஃபாதர் வந்துட்டு ஒரு மொபைல் ஷாப் ஓனர். சி ஃபைண்ட்ஸ் த ஃபாலோவிங் டேட்டா ஆஃப் சேல் ஆஃப் மொபைல்ஸ் இன் அ வீக். ஒரு வீக்கில் எவ்வளோ மொபைல் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு டேட்டா இருக்குது. இதுக்கு நம்ம பார் கிராஃபை ட்ரா பண்ண போகிறோம். டே கொடுத்துருக்காங்க, சண்டே, மண்டே, டியூஸ்டே, அண்ட் நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? A bar graphனா என்னன்னா, a bar graph consists of equally spaced parallel bars whose length, height are proportional to the number of items given. ஓகேவா? அது ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக நீங்கள் பார் கிராஃப் ட்ரா பண்ணலாம், உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகேவா? லென்த்தும் ஹைட்டும் ப்ரொபோஷ்னலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவலாக இருக்கும், கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவலி ஸ்கேல்டு. ஓகே, ட்ரா ஃபஸ்ட்டு எப்படி பார் கிராஃபை ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ராவிங் பார் கிராஃப் ஸ்டெப் 1 பாருங்கள். ட்ரா 2 lines which are perpendicular to each other. இந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு லைன் perpendicular to each other. ஹரிசாண்டலாக ஒரு லைன், இது ஹரிசாண்டல் லைனுன்னு சொல்லுவோம், இது வெர்டிக்கல் லைனுன்னு சொல்லுவோம். இப்படி ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப்பு, a suitable title scale of mobiles in a week. இங்கே வந்து ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுக்குறோம். கீழே வந்துட்டு டேஸ் ஆஃப் த வீக், இங்கே 2 தானே இருக்குது, டேஸ் ஆஃப் த வீக் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு. இந்த ரெண்டுக்கும் 2 டைட்டில் கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு கீழே ஹரிசாண்டல் லைனுக்கு வந்துட்டு டேஸ் ஆஃப் த வீக்குன்னு கொடுத்துருக்கோம். வெர்டிக்கல் லைனுக்கு நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு இது 2 எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கு? சேல் ஆஃப் மொபைல் இன் அ வீக். மொபைல் வந்துட்டு எவ்வளோ சேலாக இருக்குது அந்த வீக்கில் அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். இந்த பார் கிராஃப்க்கு ஃபஸ்ட்டு டைட்டில் கொடுத்துக்குறோம். ஓகே, தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, எ சூட்டபிள் ஸ்கேல் இஸ் சூசன். ஃபஸ்ட்டு ஸ்கேல் சூஸ் பண்ணோம். அந்த இதை பார்க்குறோம். இங்கே 50, 45 இதெல்லாமே 10ஓட மல்டிபிள், 5ஓட மல்டிபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஸ்கேலுக்கு 10 கொடுத்துக்கலாம். லாஸ்ட் ஆஃப் பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணால் அதே மாதிரி தான். 1 யூனிட்டுக்கு வந்துட்டு 10 மொபைல்ஸ். இது எல்லாமே உங்களோட பார் கிராஃப் ட்ரா பண்ணும்போது டைட்டில் இருக்கணும். வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனோட டைட்டில்ஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும். ஸ்கேலுன்னு ரைட் பண்ணி 1 யூனிட் விச் இஸ் ஈக்குவல் டு 10 மொபைல்ஸ். அங்கே என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? 1 யூனிட் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஸ்கேல் ரைட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 பார்க்கலாம். லெட் த வெர்டிக்கல் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. வெர்டிக்கல் லைன் வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0லேருந்து த வேல்யூஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் மார்க்டு ஆஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்கள், 0ல் ஆரம்பித்து 10 தானே 10 மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குமா, 10, 20 ஈக்குவல் டிஸ்டன்ஸில் 10, 20, 30, 40, 50, 60 லார்ஜஸ்ட் நம்பர் எவ்வளவோ அது வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் நம்பர்ஸ். இங்கே வந்து டேஸ் ஆஃப் த வீக். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் பாருங்கள். ஃபார் ஈச் இன்ஃபர்மேஷன் வெர்டிக்கல் பார்ஸ் ஆர் ட்ரான் ஆன் த ஹரிசாண்டல் லைன். தே லேபிள்டு பை ரெஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன். மண்டே, டியூஸ்டே இதெல்லாமே கீழே இங்கே பார்த்தீங்களா, டேஸ் ஆஃப் த வீக்னு சண்டே, மண்டே இதெல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு பார் கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சண்டே வந்துட்டு 50 மொபைல் வந்துட்டு சேல் பண்ணியிருக்காங்க. அதனால் சண்டேக்கு மேலே பாருங்கள், 50க்கு நேராக பார் கிராஃப் இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மண்டே பாருங்கள் 45, டியூஸ்டே வந்துட்டு 40, வெனஸ்டே வந்துட்டு 20. இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி பார் கிராஃபை ட்ரா பண்ணணும். இப்படி ட்ரா பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து டேஸ் ஆஃப் த வீக்கை இந்த பக்கம் எடுத்து கீழே நம்ம நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணால் போடலாம், ஆனால் டேட்டா வந்துட்டு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டாலும் கரெக்டு தான், இந்த மாதிரி போட்டாலும் கரெக்ட் தான். நீங்கள் இது ரெண்டையும் உங்களோட எதை நீங்கள் எந்த பக்கம் வேணால் எடுத்து போடலாம். ஓகேவா? நீங்கள் டேட்டா வந்துட்டு இந்த பக்கம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும்.
கீழே வந்துட்டு இந்த இது ரைட் பண்ணிவிட்டு பிக்சர் இப்படி வர மாதிரி போட்டிங்கன்னா இப்படி இந்த டேட்டாவெல்லாம் இந்த பக்கம் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? திஸ் கிராஃப் இஸ் கால்ட் அஸ் வெர்டிக்கல் பார் கிராஃப். இது வந்து வெர்டிக்கல் பார் கிராஃப்னு சொல்லுவோம். இது ஹரிசாண்டல் பார் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்பிரட்டிங் த பார் கிராஃப். The data from the above bar graph can be easily interpreted and analyzed as follows. ஓகேவா? இது ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். த மேக்ஸிமம் நம்பர் எது வந்து மேக்ஸிமம், அதாவது அந்த பார் கிராஃபோட லென்த்தை பார்த்துட்டு நம்ம எது மேக்ஸிமமாக இருக்குது, எது மினிமமாக இருக்குது, டோட்டல் எவ்வளோ, இதெல்லாமே ஈஸியாக நம்ம இந்த பார் கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.3 சண்டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க, பார் கிராஃப் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு நமக்கு கொஷின் கேட்டு அதை ஆன்சர் பண்ணுறோம். ஓகே, ஸ்டடி த பார் கிராஃப். இங்கே பார் கிராஃப் வந்துட்டு சண்டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட சண்டே ஆக்டிவிட்டி கீழே பாருங்கள் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் காமிக்ஸ், சால்விங் பசில்ஸ், ரீடிங் நாவல்ஸ், ரீடிங் ஸ்டோரிஸ், ஸ்டடியிங் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் இந்த பக்கம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, விச் ஆக்டிவிட்டி இஸ் ஃபாலோடு பை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஆக்டிவிட்டி வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டால் பண்ணுறாங்க. இப்போ இந்த பார் கிராஃப்லேயே லார்ஜராக இருக்கிறது பாருங்கள், ரீடிங் ஸ்டோரிஸ். ரீடிங் ஸ்டோரிஸ் இஸ் ஃபாலோடு பை த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். Second question, how many students in all spend their time on solving puzzles? Puzzles வந்துட்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. puzzles வந்து இங்கே பாருங்கள், இதுதான் puzzles. இது நேராக 6க்கும் 8க்கும் நடுவில் 7. ஓகேவா? 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க தேர் டைம் டு ஒர்க் அவுட் சால்விங் பசில்ஸ் யூஸ் பண்ண 7 ஸ்டூடெண்ட்ஸு. தேர்ட் கொஷின், த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஃபாலோட் எய்தர் ரீடிங் ஸ்டோரிஸ் ஆர் ரீடிங் தேர் சப்ஜெக்ட். ரீடிங் ஸ்டோரிஸும் ரீடிங் தேர் சப்ஜெக்ட்ஸும் எவ்வளோ பண்ணுறாங்க, டோட்டல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையுமே ரீடிங் ஸ்டோரிஸ் வந்துட்டு 8 அண்ட் ஸ்டடியிங் சப்ஜெக்ட் வந்துட்டு 4. 8 + 4 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ரீடிங் ஸ்டோரிஸும் சப்ஜெக்ட்ஸும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின், த ஆக்டிவிட்டி ஃபாலோடு பை மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஆக்டிவிட்டி வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா ஸ்டடியிங் சப்ஜெக்ட் தான் ரொம்ப மினிமமாக பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ஒன், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டுக் பார்ட் இன் ரீடிங் காமிக்ஸ் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. காமிக்ஸ் வந்துட்டு 4க்கும் 6க்கும் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அது 5. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்பெண்ட் தயர் டைம் ஆன் ரீடிங் காமிக்ஸ். இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்த்துட்டு கொஷின் கொடுத்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 5.3 பாருங்கள். இங்கே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துட்டாங்க. பிருந்தா மார்க்ஸ் இன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் பிருந்தாவோட மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கீழே இருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் 5.3 போட்டு உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் இந்த கொஷினு. செகண்ட் கொஷின் பாருங்கள், டேட்டா கொடுத்துட்டு நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ட் கொஷினும் டேட்டா கொடுத்துட்டு பார் கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன்னும் டேட்டா கொடுத்துருக்காங்க, அவங்க ரெப்ரசன்ட்டும் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஓகேவா? இந்த 4 கொஷினும் நீங்கள் சப்ஜெக்ட் நோட்டில் கொஷின் அண்ட் ஆன்சர் ரைட் பண்ணி நீட்டாக அழகாக சென்ட் பண்ணணும். ஓகேவா? அவர் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.